ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள், அதுவும் சூரிய முறையில் சொல்ல போகிறோங்க. இது பொது பலன் இல்லை, உங்களுடைய ஜாதகப்படி நடக்க போகின்ற நிஜ பலன்கள். அதனால் பதிவினை முழுமையாக பாருங்க. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய பிறப்பு அடிப்படையில் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருப்பீங்க. அது மட்டுமல்ல, தமிழ் மாதங்கள் 12ல் நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க. சித்திரையிலிருந்து பங்குனி வரை இப்படி ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய ராசி என்பது பிறப்பு நேரத்தில் சந்திரனுடைய இடத்தினை மையப்படுத்தி கணிக்கப்படுகிறது. அதுபோல தாங்க சூரியன் இருக்கும் இடமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நவ கிரகங்களினுடைய தலைவனே சூரிய பகவான் தானே. அப்போ சூரியன் உயிருக்கு காரகமாக இருக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட இந்த சூரியன் உங்கள் ஜாதக கட்டத்தில், அதாவது அந்த 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார் இல்லை. அப்படி சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உதாரணமாக சொல்லணும்னா, கும்பராசியில் பிறந்திருக்கும் நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருந்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் மேஷ ராசியில் தாங்க இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. இப்படிப்பட்ட சூரியனை மையமாக வைத்து இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, கும்பராசியில பிறந்த நண்பர்களுக்கு அப்படின்றத தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குன்றத முதல்ல பார்த்துடலாம். சித்திரை மாதம் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷ ராசியில் சூரியன் இருப்பார். அப்போ அந்த மேஷ ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய வீட்டில் இப்போ கோச்சார ரீதியாக குரு பகவான் இருக்காருங்க. அப்போ நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தா இந்த சித்திரை மாதம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு அரசு வேலை, தொழில் தொடங்குறதற்கு கடன் உதவி அரசு மூலமாக அல்லது சொந்த தொழில் தொடங்குவதற்குரிய யோக வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த 2024ஆம் ஆண்டு பூர்வீக சொத்து, அதுவும் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அரசு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள். 2வதா ஏப்ரல் மாதம் முடிஞ்ச பிறகு குரு பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு போயிடுவார். கும்பராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அதன் அடிப்படையில் வரவுன்றது நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக வருமானம் 2 மடங்காக உயருங்க. பிள்ளைகள் வழியிலையும் அரசு வழியிலும் ஆதாயம் உண்டு. மேலும் கும்பராசிக்கு 7ஆம் வீடு சிம்ம ராசிங்க. அதனோட அதிபதி தான் இந்த சூரிய பகவான். அவர் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ 7ஆம் வீடு அப்படின்றது களத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய மேஷ ராசியில் இப்போ குரு இருக்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைச்சிருங்க. திருமண தடை நீங்கி திருமண யோகமானது கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த அமைப்பினால இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. பயனடைந்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ வைகாசி மாதம் என்கிறது சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாசம்ங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதம் குரு பகவான் பெயர்ச்சியாகி இந்த ரிஷபராசிக்கு சென்று விடுவார். அப்ப வைகாசி மாதம் பிறந்த உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சூரியன் ரிஷபராசியில இருப்பாரு. அங்கதான் இப்ப கோச்சார ரீதியாக மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் வந்துடுவார். அப்போ மே மாதத்திற்கு பிறகு திருமண யோகம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள், நல்ல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. சொந்த நிலம், விவசாய நிலம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையிலும் ஜவுளித்துறை சார்ந்த தொழில்துறையிலும் வேலை அல்லது தொழில் செய்கிறதற்கு யோகம் இருக்குங்க. கல்வி நிலைப்பாடுகளில் பார்த்தோம்னா மிகப்பெரிய யோகம்.
படிப்பு விஷயத்தில் அரசு ஆதரவுங்கிறது கிடைக்குங்க. இது எல்லாமே இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த 2024ஆம் வருஷம் கிடைக்க போகுது, நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, காதல் மலரும். நிச்சயமா இதுக்கு இந்த வருஷம் யோக பாக்கியம் இருக்குங்க. நீங்கள் கும்பராசியில் பிறந்து அதுவும் வைகாசி மாதம் பிறந்திருந்தா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா ஆனி மாதம். இந்த மாதத்துல பிறந்த உங்களுக்கு, நீங்க கும்பராசி ஆனி மாதத்துல பிறந்திருந்தா உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்? உங்க பிறப்பு ஜாதகத்துல சூரிய பகவான் மிதுன ராசியில இருப்பாருங்க. அப்ப நிச்சயமா உங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் விஷயம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இப்ப வந்துடும். உங்க காதல் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் இந்த வருஷம் திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் ஆண் குழந்தைக்கு உரிய வாரிசு யோகம் இந்த 2024ஆம் ஆண்டு சாதகமாக இருக்குதுங்க. மேலும் இந்த பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுங்க. இந்த 2024 காதல் பிரச்சனையும் நீங்கிருச்சு. அதுபோல் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு, அது மட்டுமல்ல உங்களுக்கு கௌரவம், பேர், புகழ் இது எல்லாமே கிடைப்பதற்கும் யோகங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு 2024 எப்படி இருக்கும்? கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருந்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் கடகராசியில் இருப்பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரலாம்ங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம், அக்கறை தேவைங்க. நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ முயற்சி பண்ணும்போது அது கிடைப்பதற்கும் சக்ஸஸ் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்பு படி வேற்று மாநிலம் அல்லது வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் வேலை பளுன்றது இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள், பொறுப்புகள் இந்த 2024 உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை திருமணத்திற்கு யோக பாக்கியம் இருக்குங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் கும்பராசியில் பிறந்த அதுவும் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வரவேண்டிய லாபம், வரவேண்டிய ஒரு பெருந்தொகை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பணம் இந்த 2024 கையில் கிடச்சிடுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு, கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஆவணி மாதம் பிறந்திருந்தா பௌர்ணமியை நெருங்கித்தான் பிறந்திருப்பீங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் சிம்ம ராசியில் இருப்பாருங்க. தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார். இதன் அடிப்படையில் சொந்த பிஸ்னஸ், 4 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடுங்க. அரசியல் செல்வாக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் 2024ஆம் ஆண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டில் திருமண யோகன்றது இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. மேலும் உங்களை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் முதல் கௌரவம், பேர், புகழ் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளே கிடைச்சிடுங்க. அதுக்குரிய யோகம் இருக்குது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு புதிய தொழில் தொடங்குவதற்கு யோசித்து பார்த்து செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்த நண்பர்களுக்கு, நீங்கள் கும்பராசியில் பிறந்து புரட்டாசி மாதம் பிறந்திருந்தா சூரியன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருப்பாருங்க. அதன் அடிப்படையில் இந்த 2024ஆம் ஆண்டு அரசு வேலைகள் அமைகின்ற வாய்ப்பு, சூழல் உருவாகலாமுங்க. தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்திலும் கவனம் தேவை. இருந்த போதிலும் இந்த பூர்வீக சொத்துன்றது உங்கள் கைக்கு வந்துடுங்க. பரம்பரை சொத்து உங்கள் கைக்கு வருது. மருத்துவத்துறை மற்றும் ஐடி ஃபீல்டு இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லதொரு யோகம் எதிர்காலம் இருக்குங்க. அடுத்ததா நீதித்துறை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து லோன் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுங்க. அதுக்கு சாதகமான சூழல் இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல காரியம், சுப காரியம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. சரி, இதுக்கு அடுத்ததா ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்திருந்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் துலா ராசியில் இருப்பாருங்க. அதன் அடிப்படையில் இழந்த அவப்பெயர் உங்களுக்கு சரியாயிடும். இழந்த பெயர், ஏற்பட்ட அவப்பெயர் உங்களுக்கு சரியாயிடுங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிபாவம் நீங்கும். உங்கள் மீது சாற்றப்பட்ட குற்றம் குறைகள் எல்லாமே நீங்கி போயிடுங்க. இது இந்த 2024ஆம் ஆண்டில் நடக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதின்றது கிடைக்குங்க.
ஆமாங்க, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓய்ந்து முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்க கும்பராசியில பிறந்த நீங்க கார்த்திகை மாதத்துல பிறந்திருந்தா சூரியன் விருச்சக ராசியில இருப்பாருங்க. உங்க கும்பராசிக்கு விருச்சகம்ன்றது 10ஆம் வீடு. ஓகேங்களா? அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சூரியன் 10ஆம் வீட்டுல இருப்பாரு. அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு வழிகாட்ட பல நல்ல உள்ளங்கள், பல நபர்கள் இயற்கையாகவே அமைந்து விடுவார்கள். கோச்சார ரீதியாக இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இந்த பிள்ளைகள் விஷயத்திலும் இடம் மாறக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு கடமையை செய்து முடிப்பீங்க. உயர்கல்விக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருமண விஷயம் நிச்சயமா கைகூடி வரும். மேலும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும், அதுவும் அதிகமாக இருக்குங்க. வேற்று நபர்கள், வேற்று மொழி பேசுறவங்க, அந்நியர் இவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில பிறந்த நீங்க மார்கழி மாதம் பிறந்திருந்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சூரியன் தனுசு ராசியில இருப்பாருங்க. அப்ப கோச்சாரப்படி மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் நடக்குங்க. இதுவரை அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்காததால உங்களுக்கு இருக்கின்ற தடைகள் இனி விலகிவிடும். அவங்க மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுங்க. வரவேண்டிய லாப பணம் வந்து சேரும். மேலும் இந்த சமூக வலைதளம், மீடியா, சினிமா போன்றவற்றில் வெற்றி பெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்மீக துறையில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா, தை மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். சூரியன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மகர ராசியில் இருப்பாருங்க. இந்த 2024 உங்களுக்கு நடக்கக்கூடிய நிச்சய பலன் என்னன்னு பார்த்தோம்னா, வீடு கட்ட அல்லது வீடு வாங்க இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. பயணங்கள் அதிகரிக்கும். பயணத்தினால பலன் உண்டுங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. காத்திருங்கள். அடுத்ததா பார்த்தோம்னா, மாசி மாதம். இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் உங்க ராசியில, அதாவது கும்ப ராசியில தாங்க இருப்பாரு. அப்ப ராசியும் கும்பராசி, சூரியனும் கும்பராசியிலேயே இருக்கிறாரு. அப்படின்னா சூரியன் இருக்கிறதுனால அது அமாவாசை திதியாக இருக்குங்க. அல்லது நீங்க அமாவாசைக்கு நெருங்கி தான் நீங்க பிறந்திருப்பீங்க. அப்பனா உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, அரசியல்ல பதவி, பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்குங்க. அரசியல்ல வெற்றிங்கிறது நிச்சயமா உண்டு. அதே போல இந்த 2024ஆம் ஆண்டு புதிய பதவி, பட்டம், பொறுப்புகள் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதுபோல மறைமுக வேலை தொழில் பண்ணுறவங்களுக்கு கை நிறைய பணம் காசு சம்பாதிப்பீங்க. ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் மூலமாக பணம் அதிகமாக பெறுவீங்க. அடுத்ததா பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் மீன ராசியில் இருப்பார் பிறப்பு ஜாதகத்தில். அப்போ கும்பராசியில் பிறந்த நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு இடமாற்றம்ங்கிறது உண்டுங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஆனால் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையும் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துடும். வெளிநாட்டு யோகம் ஏற்படும். மேலும் புதிய வண்டி வாகன சேர்க்கையும் ஏற்படுங்க. பண்ணை தொழில், ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு இதில் எல்லாம் மிகப்பெரிய லாபம்ங்கிறது இருக்குது. இவை அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். இப்படி இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறந்த மாதத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட பலன்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேங்க. இது நிச்சயமாக பொது பலன் அல்ல. பொது பலனிலும் இது நிஜ பலன்னு சொல்லலாம்ங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சூரியன் நான் சொன்ன மாதிரி தான் உங்கள் பிறந்த மாதத்துக்கு ஏற்றபடி அந்த கட்டத்தில் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. இப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பதிவுகளாக வரும். அதுவும் இந்த சூரிய ரேகையின் அடிப்படையில் துல்லியமாக பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லது நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.